Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel and VBA யூஸ் பண்ணி ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் டூல் வந்து நம்ம இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். இது full and full dynamic automation. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷனோட பார்ட் 1ல வந்து நம்ம இந்த என்டையர் ஆட்டோமேஷன் வந்து எப்படி வர்க் ஆகுது, இது எங்கெங்கலாம் நமக்கு யூஸ் ஆகும், இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட் டூல் எதுக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப இன்டெப்தா நம்ம வந்து அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது எப்படி நம்ம ஆட்டோமேட் பண்ணிருக்கோம், என்னென்ன ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், அதே மாதிரி VBA கோடிங் பார்ட் வந்து நம்ம இங்க பார்க்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இதுதான் நம்மளோட வெல்கம் பேஜ். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராப் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சூஸ் பண்ணிக்கலாம் எந்த செட் வந்து நம்ம டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்பெசிபிக் செட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்க டேக் டெஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அசஸ்மெண்ட் நமக்கு அந்த ஷீட் வந்து விசிபிள் ஆயிடும். அங்க வந்து நம்ம டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா டேட்டா பேஸ்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். இப்போ நான் டேட்டா பேஸ் எங்க இருக்குங்கிறதையும் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஒரு ஸ்பெசிபிக் பாத்துல வச்சிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஒர்க் புக் இருக்கு. இந்த ஒர்க் புக்ல தான் நமக்கு வந்து டேட்டா வந்து இங்க ஸ்டோர் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த டேட்டாபேஸ்ல வந்து அந்த பிசி நேம் நம்ம என்ன வச்சிருக்கோமோ அந்த பிசி, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேப்டாப்ல நான் வந்து ஒர்க் பண்றேன். இந்த லேப்டாப்புக்கு என்ன நேம் நம்ம செட் பண்ணிருக்கோமோ அந்த நேம் வச்சு நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் ரோல போயிட்டு அந்த எந்த பர்சன் அட்டெண்ட் பண்றாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லோ ஹைலைட்டட் இருக்குங்களா, இங்க வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆன்சர்ஸ் வந்து இப்போ 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். நமக்கு இங்கே வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்சர்ஸ் இங்கே கேப்சர் ஆனிச்சுன்னா நமக்கு இங்கே ஆல்ரெடி ஃபார்முலாஸ்லாம் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு இங்கே வந்து எவ்வளோ ஆன்சர்ஸ் கரெக்டு, எவ்வளோ ஆன்சர்ஸ் வந்து ராங் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாஸ்டர் டேட்டா பேஸில் நம்ம எல்லாமே வந்து மல்டிபிள் யூசர்ஸுக்கு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஒர்க் புக் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேர்ல நம்ம கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மல்டிபிள் யூசர்ஸ் வந்து அட் எ டைம் வந்து டெஸ்ட் வந்து எடுக்க முடியும். நான் இப்போதைக்கு வந்து ஷேர்ட்ல வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதோட ஒரிஜினல் ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் அப்படின்ற ஷீட்ல இருக்கு இந்த மாஸ்டர்ல. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரிஜினல் ஆன்சர். நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், செட் வைஸா 10 கொஸ்டின்ஸுக்கும் அதோட ஆன்சர்ஸ் மட்டும் நான் இங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன் ஒவ்வொரு செட்டுக்கும் ஹரிசாண்டல் வைஸா. ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர்ஸை வச்சு நம்ம என்ன பண்றோம், இந்த ரிசல்ட் அப்படின்ற ஷீட்ல அவங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண உடனே இங்க வந்து கேப்சர் ஆகும் அந்த யூசரோட ஆன்சர்ஸ். அந்த ஆன்சர்ஸ் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஆன்சர் அப்படின்ற ஷீட்ல இருக்கிற இந்த ஒரிஜினல் ஆன்சரோட கம்பேர் பண்ணி அவங்களோட ஸ்கோர்ஸ் வந்து நான் எத்தனை கரெக்ட் எத்தனை ராங் அப்படிங்கறத இங்க நான் கேப்சர் பண்ணிடுவேன். ஸோ இது இப்போ என்னோட ஐடி வந்து ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு. இன்கேஸ் நீங்க ஒரு 10 யூசர்ஸ் டிஃபரெண்ட் சிஸ்டம்ல இருந்து அவங்க அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த சிஸ்டமோட நேம் ஆர் அந்த சிஸ்டம் யூசர் ஐடி நம்ம இங்க கேப்சர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் யூசரோட ஐடியை ஃபைண்ட் பண்ணி அந்த யூசருக்கான ரோல போயிட்டு நமக்கு அந்த ஆன்சர்ஸ் வந்து கேப்சர் ஆகும். இது வந்து ஒரு பல்க் டீமுக்கு வந்து நீங்க இந்த டெஸ்ட் வந்து வைக்கும்போது உங்களுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, ஒரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போ டேக் டெஸ்ட் கொடுக்குறேன். நான் செட் 3 சூஸ் பண்ணிருக்கேன். டேக் டெஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எனக்கு டேக் டெஸ்ட் கொடுத்த உடனே எனக்கு டைமர் வந்து கால்குலேட் ஆயிடுச்சு. டைமர் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 20 மினிட்ஸ் நம்ம செட் பண்ணிருக்கோம். நமக்கு வந்து 10 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பட்டன்ல தான் இருக்கும். ஏதாவது ஒரு சாய்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ண முடியும். இப்போ மல்டிபிள் சாய்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஆட்டோமேஷன்ல வந்து பார்க்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் எப்படி நம்ம அட் எ டைம் வந்து 2 ஆன்சர்ஸ் 3 ஆன்சர்ஸ் செலக்ட் பண்றதுங்கிறத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அட் எ டைம் 1 ஆன்சர் தான் செலக்ட் பண்ண முடியும். இந்த 4 ஆன்சர்ல வந்து பாத்தீங்கன்னா 1 ஆன்சர் தான் செலக்ட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி வந்து சம் கொஸ்டின்ஸ் வந்து இங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கான 4 ஆன்சர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? VBA கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸல் கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸையும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு சப்மிட் பண்றோங்கிறத இப்ப நான் உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்ப பாருங்க, இப்ப நான் ஏதாவது ஒரு ஆன்சரை நான் இப்ப ரேண்டமா வந்து டிக் பண்ணிக்கிறேன். எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சரை பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா சப்மிட் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ நான் சப்மிட் கொடுத்த உடனே இது எங்க போயிட்டு நமக்கு அப்டேட் ஆகணும், அந்த மாஸ்டர் அப்படின்ற ஒர்க் புக்ல போயிட்டு ஓபன் பண்ணிட்டு அங்க போயிட்டு இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே நமக்கு கேப்சர் ஆயிடும். இப்போ
ஸோ 10 கொஷின்ஸும் நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தாலும் நமக்கு இப்போ போய்ட்டு ஸ்டோர் ஆகிடும் டேட்டாபேஸில். அதர்வைஸ் அந்த 20 மினிட்ஸ் ஃபினிஷ் ஆகும்போது ஆட்டோ சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் சப்மிட் கொடுக்குறேன். யுவர் ஆன்சர்ஸ் சேவ்டு இன் த டேட்டாபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பாப்பப் வருது. ஓகே கொடுக்குறேன். இப்போ எனக்கு அந்த அசஸ்மெண்ட்டு பேஜ் வந்து ஹிடன் ஆகிடும். எனக்கு வெல்கம் பேஜ் மட்டும் எனக்கு விசிபிள் இருக்கும். இப்போ பாருங்கள், ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு டேட்டாபேஸில் போயிட்டு அப்டேட் ஆகிடுச்சு அந்த இன்ஃபர்மேஷன். இப்போ போயிட்டு நம்ம டேட்டாபேஸ் ஒர்க் புக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மாஸ்டர் அப்படின்ற ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு பர்ஃபெக்டாக அந்த ரகு அப்படின்ற நேமுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் பிசி நேமை ஃபைன் பண்ணி நமக்கு லினோவோ அப்படின்றத நமக்கு அந்த பிசி நேமு. ஸோ அந்த பிசி நேமில் தான் நம்ம வந்து இப்போது டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிசி நேமை வச்சு நமக்கு கேப்சர் பண்ணி அந்த லினோவோ அப்படின்ற அந்த பிசி எங்கே இருக்கோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டு இந்த டி காலமில் அந்த என்ன செட் நம்ம அங்கே செலக்ட் பண்ணோம், செட் 3 தான் நம்ம அங்கே சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் இங்கே வந்து பாருங்கள் கரெக்டாக நமக்கு கேப்சர் ஆகிருக்கும். இப்போ இதில் என்ன நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா, அங்கே வந்து நமக்கு சஃபில் ஆகிட்டே இருக்கும் கொஷின்ஸு. பட் நீங்கள் கொஷின்ஸ் சஃபில் ஆனால் கூட நமக்கு இங்கே வந்து கரெக்டாக ஆர்டரில் வந்து கேப்சர் ஆகிடும். கேப்சர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரிஜினல் ஆன்சரோட நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3, ராங் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7. டோட்டலாக வந்து 10 கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நாட் ஆன்சர்டு வந்து பார்த்தீங்கன்னா 0. பிகாஸ் நம்ம ஏதாவது ஒரு கொஷினுக்கு வந்து பிளாங்காக நம்ம டிக் பண்ணாமல் விட்டுட்டு சப்மிட் பண்ணிட்டாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் வந்து இங்கே கேப்சர் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ பர்ஃபெக்டாக இது வந்து நமக்கு இங்கே கேப்சர் ஆகுது. ஸோ இந்த டி காலமில் ஒன்ஸ் நம்ம இங்கே டேக் டெஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே டேட்டா பேஸில் வந்து சப்மிட் ஆன உடனே இந்த டி காலமில் செக்ஷன் வந்து அந்த செட் வந்து நமக்கு பஞ்ச் ஆகிடும். ஒன்ஸ் செட் வந்து பஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அகைன் வந்து ரீடேக் பண்ண முடியாது டெஸ்ட். ஓகேங்களா, இதுதான் லாஜிக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஆன்சர்ஸ் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன் செட்டோட. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கான்செப்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு எக்ஸலில் என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் VBA கோடிங்க்கு நம்ம போயிடலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இதை மாஸ்டரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது இந்த வெல்கம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபியூ காலம்ஸ் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து அன்ஹைடு பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஹைடு பண்ணிட்டேன். இப்போது இந்த K4 செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸோட பாத்து கொடுத்துருக்கேன். இந்த பாத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாத்து வித் அந்த ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன், master.xlsm ஃபைல் நேம். ஓகேங்களா, ஸோ இந்த மாஸ்டரில் தான் போயிட்டு நமக்கு அங்கே அப்டேட் ஆகும். ஸோ இந்த மாஸ்டரோட பாத்தை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே டைனமிக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா F2 கொடுத்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் பாத்து வித் ஃபைல் நேமோட கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டெஸ்ட் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா K7 செல்லில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸு, அதாவது HH, MM, SS அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் செல்லில் நான் போயிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் 10 மினிட்ஸ் டெஸ்ட் வேணும்னாலும் நீங்கள் எடிட்டில் போயிட்டு 10 மினிட்ஸ் கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் 25 மினிட்ஸ் வேணாலும் 25 மினிட்ஸ் கொடுத்துக்கலாம். என்ன மினிட்ஸ் வேணுமோ நீங்கள் இங்கே வந்து கஸ்டமைஸ்டாக இருக்கும், நீங்கள் வந்து டேக் டெஸ்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது இது வந்து நம்ம அசைன் பண்ணக்கூடிய பாத்து, அதாவது மாஸ்டர் ஃபைலோட பாத்து அண்டு டெஸ்ட் டியூரேஷன் வந்து நம்ம அசைன் பண்ணுறதுக்காக இது நம்ம கொடுத்துருக்கோம். இது அட்மினுக்கு மட்டும்தான் இது ஆக்சஸ். இது வந்து யூசர் லெவலில் நம்ம ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம ஹைட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஏரியாவை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ட்ராப் டவுனில் பாருங்கள், இந்த D6 செல்லில் இப்போ டேட்டா அப்படின்ற டேப்பில் போயிட்டு இங்கே டேட்டா வேலிடேஷன் இருக்குங்களா, இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள், இந்த லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனில் செட் 1, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட் 2, செட் 3, செட் 4, செட் 5ன்னு சொல்லிட்டு நான் டிஃப்ரெண்ட் செட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷனில் டைரெக்டாக நம்ம கொடுத்துட்டோம். எங்கேயும் ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்கல, டைரெக்டாக நம்ம டைப் பண்ணிக்கலாம் டேட்டா வேலிடேஷனில். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அகைன் கிளிக் பண்ணுறேன், இங்கே வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் இன்சைடு. ஓகேங்களா, ஸோ இந்த 5 செட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செட் 1, செட் 2, செட் 3, செட் 4, செட் 5 இதே நேமில் நான் என்ன பண்ண போகிறேன், 5 ஷீட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்க போகிறேன். எனக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செட்ஸில் வந்து கொஷின்ஸ் இருக்கணும், அதுதான் லாஜிக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த என்டையர் ஆட்டோமேஷன் வந்து ஆக்ட் ஆகும். இங்கே வந்து பாருங்கள், இந்த வெல்கம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா
எல்லா ஷீட்ஸையும் நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அன்ஹைடு பண்ணிக்கிறேன். ஹைடில் இருக்கிறதெல்லாம் அசஸ்மெண்ட். நம்ம டேக் டெஸ்ட் கொடுத்த உடனே அசஸ்மெண்ட் பேஜ் நமக்கு விசிபிள் ஆகும் இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அன்ஹைடு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், செட் அப்படின்றதையும் நான் அன்ஹைடு பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 செட் இருக்கும். செட் 1, செட் 2, செட் 3, செட் 4, செட் 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ எல்லா செட்ஸையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், அன்ஹைடு பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் இருக்கு, அதையும் அன்ஹைடு பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 செட்ஸ் வந்து இருக்கு, 5 ஷீட்ஸு. ஆன்சர் ஒரு ஷீட்டு, அசஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு ஷீட்டு. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த அசஸ்மெண்ட்டை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் செட்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஃபர்தராக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த 5 செட்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்து போயிடலாம். இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் செட்டை நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட கொஷின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி காலமில் கொஷின்ஸை வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். தட் மீன்ஸ் கரெக்டான சீரியல் நம்பர் நான் அசைன் பண்ணியிருக்கேன். 10 கொஷின்ஸ் இருக்கு. ஸோ 1லேருந்து till 10 வரைக்கும் இந்த பி காலமில் சீரியல் நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் நான் அசைன் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின்ஸ் இருக்கு. அந்த 10 கொஷின்ஸுக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி காலம், இ காலம், எஃப் காலம், ஜி காலம் வந்து 4 ஆன்சர்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, 4 ஆன்சர்ஸ் டிஃபைன் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஹெச் காலம்ல என்ன ஆகும்னா ரேண்டம் நம்பர் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். இந்த ரேண்டம் நம்பர் எப்போ நமக்கு ஜென்ரேட் ஆகும்னா டேக் டெஸ்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மேக்ரோ மூலமா நமக்கு இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேண்ட் ஃபங்க்ஷன் வந்து இங்கே டிஃபைன் பண்ணி நமக்கு இங்கே வந்து ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ரேண்ட் ஃபங்க்ஷன் என்ன நமக்கு அங்கே ரிட்டர்ன் பண்ணுங்கிறத நம்பர் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பாருங்க, நான் இங்கே ரேண்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இப்போ ட்ராக் டவுன் பண்ணுறேன். சம் நம்பர்ஸ் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், இந்த ஏ காலமில் வந்து பாருங்க, இங்கே ரேங்க் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்பர் வந்து சஃபிள் ஆகிட்டே இருக்கும். அங்கே இந்த ஹெச் காலம்ல ஜென்ரேட் ஆகிற இந்த ரேண்டம் நம்பரை வச்சு நமக்கு இங்கே வந்து ஏ காலம்ல வந்து நம்பர் வந்து சீக்வன்ஸாக ஆர்டர் மாறிக்கிட்டே இருக்கும். இது எதுக்காகனா நம்ம ஒவ்வொரு டைமும் டேக் டெஸ்ட் கொடுக்கும்போது அந்த கொஷின் ஆர்டர் வந்து சஃபிள் ஆகணும். அதுதான் நமக்கு லாஜிக்கு. ஓகேங்களா, ஏன்னா இப்போ சேம் கொஷின் பேட்டர்ன், இப்போ சேம் செட்டு வந்து டிஃப்ரெண்ட் பர்சன் எடுக்கலாம். அப்போ வந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்து சஃபிளாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம அந்த லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே ஃபார்முலா பார்லேயே நீங்கள் பார்த்துக்க முடியும். நான் H1 இங்கே ரேங்க் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் கிளிக் பண்ணுற டாப்பில் இங்கே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ரேங்கில் வந்து வேல்யூ வந்து நான் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட H1 செல்லு, அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட H1லேருந்து H10 வரைக்கும் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆர்டர் வந்து 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இஃப் எரராக இருந்தால் blank வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், அந்த ரேங்க் ஃபங்க்ஷனில் இந்த H1 நான் ஃபஸ்ட்டு நம்பராக கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் வந்து இந்த H1லேருந்து till H10 வரைக்கும் நான் அசைன் பண்ணிட்டேன். அதை எப்படி நம்ம லாக் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார்முலாவில் டாப்பில். இதை வந்து ஃபார்முலா வேணும்னா உங்களுக்கு நான் இங்கே வந்து ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு பாட்டமில் ஷோ பண்ணுறேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே ரேண்டம் நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கும். இது நம்ம பாட்டமில் ட்ராக் டவுன் பண்ணிட்டோம். ஸோ இந்த பி காலமில் இருக்கிறது ஆர்டரு, இந்த ஏ காலமில் இருக்கிறது நமக்கு அப்பப்போ வந்து ஜென்ரேட் ஆகிற ரேண்டம் நம்பர். ஸோ இதை வச்சு தான் நமக்கு கொஸ்டின் வந்து சஃபிள் ஆகும். ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா செட்டுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின் வந்து எனக்கு செகண்ட் செட்டில் வந்து இருக்காது. நம்ம என்ன செட்டு வேணுமோ நம்ம வந்து இங்கே அசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் செட்டில் வந்து பாருங்க, அதே பேட்டர்ன்லேயே நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா சேம் இதே லாஜிக் தான். இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், சி காலமில் நம்ம டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் வச்சுருக்கோம். பி காலமில் சீக்வன்ஸ் ஆர்டரில் 1 to 10 கொடுத்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ காலமில் வந்து நமக்கு சேம் அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அந்த H1லேருந்து
H10 வரைக்கும் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை வச்சு நமக்கு ரேண்டம் நம்பர் வந்து A காலமில் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து பாருங்க, D காலமில் என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், E காலமில் அந்த 4 ஆப்ஷன்ஸ்க்கான நமக்கு ஆன்சரை இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுட்டோம். H காலமில் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும் மேக்ரோ ரன் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏதாவது கொஷின் பேட்டர்ன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாக்க இந்த C காலம்ல இருந்து அப்படியே நம்ம இந்த G காலம் வரைக்கும் டெலீட் பண்ணிட்டு அப்படியே நம்ம என்ன செட்டு வந்து கொஷின் பேப்பர் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்பெசிஃபிக் செட்டை வந்து நம்ம இங்கே அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5 செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். இங்கே வந்து நான் இதை விட்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள், இது டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஷின். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆன்சர்ஸ் இருக்குது. ஃபைனலாக H காலமில் H1லேருந்து 10 வரைக்கும் ரேண்ட் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணோம் மேக்ரோ. அந்த ரேண்ட் நம்பர் ஜென்ரேட் பண்ணுற அந்த இதை வச்சு நம்ம இங்கே ரேங்க் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ஆர்டர் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. பட் நமக்கு இங்கே ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 9, 7 இப்படி ஆர்டர் வந்து சஃபல் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த ஆர்டரில் தான் நமக்கு அங்கே வந்து கொஷின் வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து எப்படி எடுக்கும் அப்படின்னா இந்த A காலமில் இருக்க இந்த சஃபல் ஆகக்கூடிய இதை வச்சு தான் நமக்கு சஃபல் ஆகும். ஆனால் ஆர்டர் வந்து இந்த ஆர்டரில் இருக்கும். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு அங்கே அசஸ்மெண்ட்டில் உங்களுக்கு ஷோ பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ சேம் அதே மாதிரி இந்த செட்டு 4க்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் இங்கே நம்ம வச்சுருக்கோம். செட் 5க்கு வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் வச்சுருக்கோம். சேம் லாஜிக் தான். இந்த ஷீட் நேமும் அந்த ட்ராப் டவுனில் இருக்கிற நேமும் மேட்ச் ஆகணும். அப்போ தான் நமக்கு இந்த ஷீட் நேமை வச்சு நமக்கு அந்த ஸ்பெசிஃபிக் ஷீட்டில் இருக்கிற கொஷின் பேப்பரை வந்து நமக்கு அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுதான் லாஜிக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வெல்கம் பேஜ் போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து நம்ம டேக் டெஸ்ட் கொடுத்த உடனே அசஸ்மெண்ட் பேஜ் வந்து நமக்கு வியூ ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்கே அன்ஹைடில் போயிட்டு அசஸ்மெண்ட் அப்படின்ற அந்த பேஜை வந்து நான் விசிபிள் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் விசிபிள் பண்ணாமல் டைரெக்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பேக் கொடுக்குறேன். பேக் கொடுத்த உடனே எனக்கு அந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் அகைன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல அன்ஹைடு கொடுத்துட்டு அசஸ்மெண்ட் வந்து நான் வியூ பண்ணிக்கிறேன். இப்போ வியூ பண்ண உடனே இப்போ பாருங்க, எனக்கு இங்கே ஆல்ரெடி நான் டிசைன் எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். இந்த டிசைன் எல்லாமே பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ரேடியோ பட்டன்ஸ் வந்து எப்படி நம்ம குரூப்புக்குள்ளே நம்ம வந்து கொண்டு வந்து டிசைன் பண்ணுறதுக்காக நானே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த A காலமில் வந்து ஃபியூ ஏரியாஸ் வந்து நம்ம ஒயிட் கலரில் வந்து கலரிங் பண்ணி வச்சுருக்கோம். அதை நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், பிளாக் கலர் கொடுத்து அந்த நம்பரை வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அது எங்கேருந்து வருதுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு இப்போ நம்ம எந்த செட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வெல்கம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது செகண்ட் செட்டு. ஓகேங்களா? இப்போ செகண்ட் செட்டில் வந்து இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நமக்கு என்ன இங்கே ஷோ பண்ணுதுங்கிறத டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ இந்த A காலமில் இருக்கிற நம்பர் வந்து நமக்கு சஃபல் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த B காலமில் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர் வந்து நம்ம மேனுவலாக டைப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ வேரியபிள் டிக்ளேர்டு இன்சைட் எ ப்ரொசீஜர் ஆர் செட் டு ஹேவ். இப்போ செட் 2க்கு போகிறேன். இங்கே வந்து பாருங்கள், வேரியபிள் டிக்ளேர்டு. பிகாஸ் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே இருக்குன்னா பாட்டமில் இருக்குது. இந்த 10th கொஸ்டின் வந்து டாப்பில் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. பிகாஸ் ரேண்டம் நம்பர் வந்து இங்கே நமக்கு வந்து 10 ஷோ பண்ணுது இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே அசஸ்மெண்ட்டில் வந்து பாருங்கள், நமக்கு அங்கே கொஷின் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது 10th கொஷின். பட் இங்கே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்டில் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. நெக்ஸ்ட் டைம் நான் எடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்டர் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த A காலமில் என்ன நம்பர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். இப்போ இந்த அசஸ்மெண்ட்டில் ஃபியூ காலம்ஸ் வந்து ஹிடனில் இருக்குது. அதையும் நான் வந்து உங்களுக்கு விசிபிளில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அன்ஹைடு பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து நமக்கு நிறைய லாஜிக்கல் இருக்குது. அந்த லாஜிக்கலுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து விசிபிள் பண்ணிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், இது டிசைன் எல்லாமே நம்ம எப்படி பண்ணோங்கிறதையும் உங்களுக்கு சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் ரொம்ப இதெல்லாம் நம்ம பண்ணலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதை வந்து நான் எப்படி குரூப் பாக்ஸுக்குள்ளே நம்ம ஒரு செட் ஆஃப் இதை வந்து கொண்டு வரணுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே வந்து Ctrl+N கொடுத்து நியூ ஒர்க் புக் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இதை வந்து லிட்டில் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இப்போ டெவலப்பர் டேப்பில் போயிட்டு இங்கே இன்சர்ட்டில் இங்கே வந்து ஆப்ஷன் பட்டன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு குரூப் பாக்ஸ் வந்து நான் உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குரூப் பாக்ஸ் எதுக்காக நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் குரூப்புக்குள்ளே நம்ம 4 ஆப்ஷன் பட்டனை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த குரூப்புக்குள்ளே அந்த 4 ஆப்ஷன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது ஒன்று கிளிக் பண்ணும்போது இன்னொன்று டிசேபிள் ஆகும், அனதர் ஒன்று கிளிக் பண்ணும்போது இன்னொன்று வந்து ரிமூவ் ஆகிடும். இப்படி வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். இப்போ நீங்கள் குரூப் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணாமல் நீங்கள் அதே ஆப்ஷன் பட்டனை காப்பி ஆஃப் எடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணும்போது அனதர் கொஸ்டினில் இருக்கிறது வந்து டிசேபிள் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ நான் வந்து குரூப் பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் பட்டன் வந்து இங்கே நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி நான் 4 ஆப்ஷன் பட்டன் வந்து நான் இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணி இங்கே நான் கிளிக் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 ஆப்ஷன் பட்டன் நான் இங்கே வச்சுருக்கேன். இதில் இன்பிட்வீனில் போயிட்டு நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம அப்படி தான் இங்கே பண்ணியிருக்கிறோம். இந்த ரேடியோ பட்டனில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த பட்டனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அதில் இருக்கிற கண்டென்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேல்யூ வேணுமோ நம்ம அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஃபைனலாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 ஆப்ஷன் பட்டனையும் நான் என்ன பண்ணியிருப்பேன், குரூப் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, குரூப் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இந்த 3 ஆப்ஷன் பட்டன் சேர்ந்து நமக்கு குரூப்பிங் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நான் இங்கே டிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு கிளிக் ஆகும், இங்கே கிளிக் ஆகும். இப்போ இது வந்து ஒரு கொஷினுக்கு வந்து இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்குவேன். இப்போ அனதர் கொஷினுக்கு வந்து நான் செட் பண்ணணும்னு நினச்சேன்னாக்க சேம் அதே மாதிரி அனதர் குரூப் பாக்ஸ் வந்து நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் வந்து எத்தனை ஆப்ஷன் பட்டன் வேணுமோ நம்ம அதை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம ஆப்ஷன் பட்டனை வந்து அங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம டிசைனில் போனோம் அப்படின்னா நிறைய நேரம் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக் பட்டன் இருக்கு, இங்கே சப்மிட் பட்டன் இருக்கு. இது வந்து ஷேப்பில் போயிட்டு நம்ம எடுத்து இன்சர்ட் பண்ணிட்டோம். இங்கே G1 செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் இருக்கு. அதாவது டைமர் இங்கே தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இது வந்து ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்கு. ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் இருக்கிற அந்த ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிருக்கும். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். இதோட ரோ ஹெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ரோ ஹைட்டில் இருக்குங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 19.5ல் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆன்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 35ல் இருக்குது. நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கொஷின் பேட்டர்ன் வந்து எந்த மாதிரி கொஷின் பேப்பர் விசிபிள் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஹைட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த F2 கொடுக்குறேன். இங்கே வந்து பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து இந்த கொஷின் எங்கேருந்து எடுத்துகிட்டு வருதுன்னா நமக்கு அந்தந்த செட்டில் இருந்து தான் நமக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே அந்த கொஷினை வந்து டிஸ்பிளே பண்ணுது. இதுக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் VLOOKUP அண்ட் இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷனோட யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஆன்லைன் அசஸ்மெண்ட்டுக்கு. பிகாஸ் இந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் வந்து ஷீட் நேமை போயிட்டு டைரெக்டாக ரெஃபர் பண்ணோம். இப்போ பாருங்கள், இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த B காலமில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே B3, B5, அதே மாதிரி B7 இங்கே நேம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக டைப் பண்ணியிருக்கிற கொஷின் நம்பர்ஸ் B காலமில் இருக்கிறது. பட் A காலமில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகிற அந்த நம்பர். ஸோ நமக்கு கொஷின் சஃபில் ஆகணுங்கிறதுக்காக இதை நம்ம A காலமில் வந்து கெட் பண்ணியிருக்கோம். இது எங்கேருந்து நமக்கு வருது அப்படின்னா அந்தந்த செட்டில் இருந்து A காலமில் இங்கே ஜென்ரேட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த நம்பரை தான் வந்து இங்கே நமக்கு ஷோ பண்ணும். எங்கன்னா A காலமில் அசஸ்மெண்ட்டில். இப்போ இங்கே J1ல் வந்து நான் ஒரு வேல்யூ இருக்குது, அதையும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது வந்து ஸோ இப்போ பேசிக்காக என்னென்னா இந்த L2 இருக்கு இல்லைங்களா, L2ல் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பேஜில் இருந்து D6 வேல்யூ நான் இங்கே ஈக்குவல் பண்ணியிருக்கேன். இப்போ வெல்கம் பேஜில் என்ன D6னா D6ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
என்ன கேட்டகரி சூஸ் பண்றோமோ, கேட்டகரி மீன்ஸ் என்ன செட் வந்து நம்ம சூஸ் பண்றோமோ அது வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா ரெஃபர் ஆகிக்கும். எங்கன்னா இங்க L6 L2க்கு வந்துடும். L2ல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன், J1க்கு வந்து அதை ஈக்குவல் பண்ணிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஈக்குவல் பண்ணி என்ன செட் அப்படின்றத நான் இங்க ரெஃபர் பண்ணிருக்கேன். இப்போ இந்த J1 செல் இருக்கு இல்லைங்களா, இந்த J1ல என்ன ஷீட் நேம் இருக்கோ அந்த ஷீட் நேம் வச்சு நான் ரெஃபர் பண்றேன். ஸோ பேசிக்கா என்னன்னு தெரியும், இந்த வெல்கம் பேஜ்ல இங்க D2ல செலக்ட் பண்றது ஷீட் நேம். ஸோ அது எங்க போகுதுன்னா நமக்கு L2க்கு போயிட்டு L2ல இருந்து J1 செல்லுக்கு போயிட்டு இந்த அசஸ்மெண்ட் ஷீட்ல இங்க இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க இந்த A காலம்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டின் எங்க கொஸ்டின் இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம். அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கறத இங்க ஷோ பண்றேன். இங்க பாருங்க, ஃபார்முலா பார்லயே உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதாவது இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ரைட் சைடு நான் இங்க டிஸ்ப்ளே பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்க இருக்கிற ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இங்க வந்து A3ல இருக்கிற அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஷோ பண்றேன் உங்க ரெஃபரன்ஸ்க்காக. சோ இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இங்க இன்டைரக்ட் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் இந்த இன்டைரக்ட்ல வந்து உங்களுக்கு என்னென்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும்னு தெரியும். ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட J1 செல் நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கன்கார்டினேட், அதாவது ஆம்பிசன் சிம்பிள் யூஸ் பண்றேன். அதாவது அண்ட் ஆப்ரேட்டர் என்னோட ஷீட், அந்த ஷீட்டுக்குள்ள எந்த ரேஞ்சை நான் கால் பண்றேங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எஸ்கலமேட்ரிக் சைன் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோங்கிறது தெரியும். ஸோ இந்த J1 செல்லு அந்த ஷீட் நேம் வந்து நம்ம ஜாயின் பண்றது, அந்த ரேஞ்சும் வந்து ஷீட் நேம் அந்த ரேஞ்சை வந்து ஜாயின் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த எஸ்கலமேட்ரிக் சைனு அண்ட் A1. அப்போ என்ன ஆகும்னா, இந்த J1ல என்ன ஷீட் வந்து இருக்கும், அதாவது டிராப் டவுன்ல நம்ம செலக்ட் பண்ற ஷீட் இங்க ரெஃபர் ஆயிடும். இந்த J1ல இருக்கிற அந்த ஷீட்ல போயிட்டு A1 செல்லு இப்போ வந்து பாத்தீங்கன்னா செட் 2. ஸோ இந்த ஷீட்ல போயிட்டு A1 செல்லு. ஸோ இந்த நம்பர் தான் வந்து எங்க டிஸ்பிளே ஆகுதுன்னா இந்த அசஸ்மெண்ட்ல வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டினுக்கு அதே மாதிரி J1 அதுக்கப்புறம் A2 செல்லு இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்கன்னா இந்த A2 செல்ல போயிட்டு நமக்கு ரெஃபர் பண்ணும். நம்ம போயிட்டு நம்ம மேனுவலா கொடுக்க தேவையில்ல, இது ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு அங்கே கால்குலேட் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இந்த ஃபார்முலாவிலேயே பாருங்க நமக்கு A2 செல்லு ஆட்டோமேட்டிக்காக இந்த J1ல என்ன ஷீட் இருக்கோ அந்த ஷீட்டில் போயிட்டு அது A2 போயிட்டு ரெஃபர் பண்ணிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பாருங்க, இப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி இங்கே ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா வந்து நம்ம இங்கே டாப்ல நீங்க பார்த்துக்கலாம். A7 செல்லுல ஓகேங்களா ஃபார்முலா இருக்கு. ஸோ என்ன பண்ணும், இந்த J1ல இருக்கிற ஷீட் நேம்ல போயிட்டு அந்த A3 ரேஞ்சில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த நம்பர் எடுத்துட்டு வந்து டிஸ்பிளே பண்ணும். தட் மீன்ஸ் இங்க இருக்கிற நம்பரை தான் எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து நமக்கு இங்க வந்து ஷோ பண்ணும். எங்கன்னா இந்த அசஸ்மெண்ட்ல A காலம்ல. ஓகேங்களா, இதுதான் வந்து லாஜிக். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா B, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ B3ல இருக்கும். B3ல வந்து பாத்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு நம்ம மேனுவலா என்ட்ரி பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது வந்து C3. இங்க வந்து பாருங்க, இங்க நேம் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் நமக்கு C3 தான் செல் அட்ரஸ். இந்த C3க்கு நம்ம எப்படி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க வந்து பாருங்க F2 கொடுக்குறேன். இங்க ஃபார்முலா வந்து A3 நம்ம ஆல்ரெடி வந்து அந்த இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஷீட் நேம் ஃபைண்ட் பண்ணி அந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகுதுங்களா அந்த நம்பர் இங்க எடுத்துட்டு வந்து ஷோ பண்ணிருக்கோம். ஸோ அதை லுக்அப் வேல்யூவா நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட லுக்அப் வேல்யூவா வச்சுக்கிட்டு என்னோட டேபிள் அரே வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் இன்டைரக்ட் ஃபங்க்ஷன், பிகாஸ் எனக்கு இந்த J1ல இருக்கிற அந்த ஷீட் நேம்ல போயிட்டு BGல இருந்து எனக்கு டேபிள் அரேவா செட் பண்ணிக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2, ரேஞ்ச் லுக்அப் வந்து பாத்தீங்கன்னா 0. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இந்த A3 செல்ல வந்து லுக்அப் வேல்யூவா வச்சுக்கிட்டு எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செட் 2 இருக்கு J1 செல்லுல. ஸோ செட் 2ல போயிட்டு இங்க B நம்ம ஆல்ரெடி இங்க சீக்வன்ஸ் ஆர்டர் அசைன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இங்க Bல இருந்து டில் G வரைக்கும் நமக்கு இந்த ஏரியாவை வந்து டேபிள் அரேவா செட் பண்ணிக்கிட்டு காலம் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல 2. அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும்னா B காலம் வந்து C காலம் தான் செகண்ட் காலம். ஸோ இந்த கொஸ்டினை எடுத்துட்டு வந்து எனக்கு எங்கன்னா இங்க டிஸ்பிளே பண்ணும், எங்கன்னா இங்க வந்து டிஸ்பிளே பண்ணிடும்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 10 இருக்கு ஏ காலமில் வேல்யூ. ஸோ அந்த 10ஓட கொஷின் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கு. ஸோ வேரியபிள் டிக்ளேர்டு இன்சைட் ஏ ப்ரொசீஜர் ஆர் செட் டு ஹேவ். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இங்கே வந்து அந்த கொஷின் எடுத்து வந்து நமக்கு லுக்அப் பண்ணிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் இதே மாதிரி தான் நம்ம லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுறேன். இங்கே பாட்டமில் வந்து நான் டிஃபைன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ காலமோட ஃபார்முலா, அதாவது ரேண்டம் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏ காலம் ஃபார்முலான்னு போட்டுறோம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லுக்கப், கொஷின் லுக்கப். கொஷின் எப்படி லுக்அப் பண்ணி எடுத்துகிட்டு வரோங்கிறத இங்கே வந்து ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் கொஷினுக்குள்ளே தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக இங்கே ஷோ பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது இப்போ கொஷினுக்கும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பாருங்க, இந்த குரூப் பாக்ஸ் நம்ம இருக்கு இல்லைங்களா, இந்த ஆன்சர்ஸ், இதுல வந்து பாருங்க 4 ஆன்சர்ஸ் இருக்கு. இந்த 4 ஆன்சர்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா இங்க பாருங்க, இந்த C4 செல்லு, இந்த ஆப்ஷன் பட்டனுக்கு பேக்ல வந்து பாத்தீங்கன்னா C4ல வந்து இங்க வந்து நேம் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம இங்க ஒரு VLOOKUP யூஸ் பண்ணிருப்போம். இந்த VLOOKUP எதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு வரோம் அப்படின்னா இந்த A3 செல் இருக்கு இல்லைங்களா, இந்த A3 பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், லுக்அப் பண்ணி அந்த ஸ்பெசிபிக் ஷீட்ல இருந்து நமக்கு வேல்யூவை கெட் பண்ணிட்டு வருது, அந்த 4 ஆன்சர்ஸையும். ஓகேங்களா. இப்போ பாருங்க, இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்டில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு கர்சர் கிளிக் பண்ணும்போது இங்கே டாப்பில் வந்து தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா E4. இப்படி ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்டில் வந்து C4, E4, G4, I4. இது ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா சேம். இங்கே என்ன ஃபார்முலா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் F2 கொடுக்குறேன். இங்கே வந்து பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் I4ல கிளிக் பண்ணிவிட்டு F2 கொடுக்குறேன். இங்கே வந்து பாருங்கள், என்னோட A3 செல்லு அந்த ரேண்டம் நம்பர் புல் பண்ணிட்டு வருது இல்லைங்களா, அதை வந்து செலக்ட் ஆகிருக்கு. இன்டைரக்ட் ஃபங்க்ஷனில் வந்து J1 செல்லில் வந்து செட் 2ன்னு இருக்குது. ஸோ அந்த செட் 2 அப்படின்ற ஷீட்டில் போயிட்டு நமக்கு BG வரைக்கும் நமக்கு வந்து என்ன ஆகும்னா டேபிள் அரே செட் ஆகிடும். அதில் வந்து 6,0 அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து Bல இருந்து இங்கே G வரைக்கும் நமக்கு போகும்போது 6. ஸோ 6th இருக்கு 4th ஆப்ஷனு. ஸோ அந்த 6th காலம் இண்டெக்ஸு அதுலேருந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்சரை எடுத்துகிட்டு வந்து நமக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணும். இது எல்லாமே நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபார்முலா தான், ஃபார்முலா பேசிஸில் நமக்கு ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ஃபார்முலாவை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ஆன்சர் எப்படி புல் பண்ணிட்டு வருது அப்படிங்கிறத. C4ல இருக்கிற அந்த செல்லை நான் ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கிறேன். ஆன்சரை கெட் பண்ணிட்டு வர்றது எப்படிங்கிறதையும் நான் இங்கே ஷோ பண்ணிடுறேன். ஃபார்முலா டெக்ஸ்ட் கொடுத்துட்டு C4 செல்லை நான் ரெஃபரன்ஸாக கொடுத்துறேன். ஓகேங்களா. இதில் வந்து நிறைய லாஜிக்கல் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக தான், இது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து டாப்பில் இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே VBA கோடிங்கில் இருக்குது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 10 கொஷின்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி குரூப் பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொரு குரூப் பாக்ஸுக்கும் 4 ஆப்ஷன் பட்டன் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த 4 ஆப்ஷன் பட்டனை வந்து குரூப் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்படி நமக்கு 10 கொஷின்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், குரூப் பண்ணிட்டோம். நீங்கள் 25 வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பாட்டமில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பாட்டம் ரோஸை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இவ்வளோ தான், நமக்கு எப்படி இது ஆக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபார்முலாஸ் இவ்வளோ தான். இப்போ இதில் ஆன்சர்னு ஒரு ஷீட் இருக்கு. இப்போ அந்த ஷீட்டை வந்து நான் எனேபிள் பண்ணுறேன், அன்ஹைடு பண்ணுறேன். இங்கே ஆன்சர்னு இருக்கு இல்லைங்களா, அதை நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இங்கே வந்து நிறைய லாஜிக்கல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பாருங்க என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் இருக்கு இல்லைங்களா, அந்த கொஷின் இருக்கிறதுல வந்து பாருங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன், அசஸ்மெண்ட்ல A3 செல்லை வந்து நான் ஈக்குவல் பண்ணியிருக்கேன்.
இந்த அசஸ்மெண்ட்ல A3ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நான் வந்து ஈக்குவல் பண்ணியிருக்கேன் ஆன்சரில். அதே மாதிரி செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா A5 இந்த அசஸ்மெண்ட்ல எங்கெங்கெல்லாம் கொஷின் நமக்கு இருக்கோ அந்த இடத்துல நம்ம அந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆனதை புல் பண்ணிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா. இந்த A காலம்ல இருக்கிற இந்த ஸ்பெசிஃபிக் செல்ஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஆன்சரில் கொஷின் நம்பர் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபார்முலா பாரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு இது நான் டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A21 வரைக்கும் நான் இந்த அசஸ்மெண்ட்லேருந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். A21 வந்து பார்த்தீங்கன்னா 10th கொஷின் இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ A21 10th கொஷினோட அந்த இண்டெக்ஸ் வந்து நமக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே A காலமில் ரெஃபர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து செலக்டட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா. இந்த செலக்டட் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அசஸ்மெண்ட்டில் நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 10th கொஷினில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10th கொஷினில் வந்து பாருங்கள், பாட்டமில் வந்து எதுவுமே நமக்கு இங்கே செலக்ட் ஆகலை. இப்போ நான் இந்த அசஸ்மெண்ட்டில் போயிட்டு இங்கே ஏதாவது செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். அங்கே போயிட்டு ஆன்சரில் பாருங்கள், இங்கே 2ன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணும். நீங்கள் அங்கே என்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் வந்து இங்கே பஞ்ச் ஆகிடும் ஒவ்வொரு கொஷினுக்கும். இப்போ நான் 1ன்னு ஃபர்ஸ்ட் ஆன்சரை சூஸ் பண்ணால் 1ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணோம், செகண்ட் ஆன்சரை சூஸ் பண்ணால் 2ன்னு சொல்லிட்டு வரும், தேர்ட்னா 3ன்னு வரும், ஃபோர்த்னா 4ன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஸோ நம்ம அங்கே என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஆப்ஷன் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணோம் நம்பரில். இப்போ இங்கே நான் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இங்கே ட்ரூ ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஆன்சர் ABCD அப்படிங்கிறது நான் ஹெடரில் வந்து ABCDன்னு கொடுத்துக்கிட்டேன். இப்போ இங்கே ஒரு இஃப் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இஃப் லாஜிக்கலில் என்னோட B2 செல்லு ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணு, அதர்வைஸ் ஃபால்ஸு. ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா B2 ஈக்குவல் டு 2 இருந்ததுன்னா ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணு, இல்லைனா ஃபால்ஸு. அதே மாதிரி 3 இருந்தால் எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணு, அதர்வைஸ் ஃபால்ஸு. அதே மாதிரி 4 இருந்தால் ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணு, அதர்வைஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் 4 இஃப் கண்டிஷன்ஸ் வந்து 4 காலம்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது B2ல. எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A அப்படின்ற காலமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கு, ரிமைன்ஸ் எல்லாமே ஃபால்ஸ்ன்னு இருக்குது. இப்போ பாட்டமில் வந்து பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு இங்கே செலக்ட் ஆகிருக்கனால இங்கே வந்து செகண்டில் வந்து ட்ரூன்னு இருக்கும், ரிமைன்ஸ் எல்லாமே ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஏரியா மட்டும் நமக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். இந்த 4 காலம்ஸில் ஆப்ஷன்ஸில் ரிமைன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து என்னென்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணோம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஒரிஜினலாக நமக்கு வந்து இந்த 4 ஆன்சர்ஸ் வந்து இங்கே நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். எங்கே இருக்குன்னா, இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வருதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை நான் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ABCD ஆன்சர் மொத்தம் 4 காலம்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஆன்சர்ஸ் வந்து நம்ம இங்கே கெட் பண்ணியிருக்கோம். இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா, இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா VLOOKUP ஆஃப் லுக்கப் வேல்யூ வந்து A2ங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம இங்கே அந்த அசஸ்மெண்ட் ஷீட்டில் இருந்து அந்த A காலமில் இருக்கிற வேல்யூ இங்கே கொஷின் நம்பர் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதிலிருந்து லுக்கப் வேல்யூவாக வச்சுக்கிட்டு நான் இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி P1 செல்லு இந்த ஆன்சர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே P1ல் வந்து நான் அந்த அசஸ்மெண்ட்டில் இருக்கிற அந்த வேல்யூ வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், J1ல் இருக்கிற வேல்யூ. இப்போ நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த P1ல் இருக்கிற அந்த ஷீட்டில் இப்போ வந்து பாருங்கள், இங்கே நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, டைரெக்டாக அந்த ஸ்பெசிஃபிக் ஷீட்டில் போயிட்டு நமக்கு BGலேருந்து 3,0 இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு இங்கே இந்த P1ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செல்லு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம், அசஸ்மெண்ட்டில் J1 நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன ஷீட் நேம் இருக்கோ இந்த J1ல் இந்த ஷீட் நேம் எடுத்துகிட்டு வந்து இங்கே P1 அப்படின்ற செல்லில் வந்து டிஸ்பிளே பண்ணோம். அந்த P1 நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு இது பண்ணுறோம். இப்போ நம்ம செட் 2ல் இருக்கோம். ஸோ செட் 2க்கு போயிட்டு இங்கே BG வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd காலமில் தான் அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது. ஸோ காலம் 3ோட அந்த ஆன்சரை எடுத்துகிட்டு வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணோம், எங்கன்னா ஆன்சரில். ஸோ இப்படி இது வந்து 4, இது வந்து 5, இது வந்து
6. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து நீங்கள் ஃபார்முலா பாரில் வந்து பார்த்துக்க முடியும். இங்கே நான் உங்களுக்கு F2 கொடுத்தும் காமிக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், இங்கேயும் வந்து அதே மாதிரி நம்ம இங்கே வந்து 4,0 கொடுத்துருக்கோம். இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் இன்டைரக்ட் ஃபங்க்ஷனோட யூசேஜ் தெரியாமல் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இந்த டாஸ்க்கு. ஸோ இப்போ அந்த ஆன்சரை கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இந்த இடத்துட்ட இந்த எம் காலமில் கொஷின் இருக்கு இல்லைங்களா? இந்த கொஷினில் வந்து பாருங்கள், இங்கே Q, இங்கே வந்து நான் F2 கொடுக்குறேன். இங்கே Qன்னு சொல்லிட்டு கன்கார்டினேட் யூஸ் பண்ணிவிட்டு A2 - 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். A2ங்கிறது வந்து உங்களுக்கு இங்கே தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A2வில் வந்து 10 இருக்கு. ஸோ -1ன்னு கொடுக்கும்போது நமக்கு அங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கொஷின் 9, கொஷின் 10 இந்த மாதிரி நமக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணும். கொஷின் 1, 2, 3, 4, 5 டிஸ்பிளே பண்ணுது இல்லைங்களா? அதை தான் நமக்கு இங்கே வந்து ஃபார்முலா டிஸ்பிளே பண்ணோம். இப்போ பாருங்க, இங்கே n காலமில் ஒரு லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம், n காலமில் ஒரு இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இண்டெக்ஸில் வந்து என்னன்னா, இங்கே பாருங்க, இன்டைரக்ட் ஃபங்க்ஷனில் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அரே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட H2லேருந்து K2, H2லேருந்து K2ங்கிறது இந்த 4 ஆன்சர்ஸ். ஓகேங்களா? அது வந்து நமக்கு அசஸ்மெண்ட்லேருந்து நமக்கு புல் பண்ணிட்டு வந்திருக்கும். ஓகேங்களா? அந்த செட்டில் இருந்து நமக்கு புல் பண்ணிட்டு வரும். செட் 2ல இருந்து நமக்கு இங்கே புல் பண்ணிட்டு வந்திருக்கும். பிகாஸ் நம்ம செட் 2 தான் செலெக்ஷனில் இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த அரே செட் பண்ணதுக்கப்புறம் ரோ நம்பர் 1ன்னு கொடுத்துட்றேன். காலம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபங்க்ஷனை உள்ளே இன்க்ளூட் பண்ணுறேன். மேட்ச்சில் வந்து என்னோட மேட்ச் ஃபங்க்ஷனில் வந்து லுக்அப் வேல்யூ ட்ரூ, லுக்அப் அரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிகினிங்கில் இருந்தது பார்த்தீங்களா, இந்த C2ல இருந்து F2 வரைக்கும் இதில் ட்ரூவாக இருக்கிற வேல்யூவை நான் வந்து என்ன பண்ணுறேன், அங்கே மேட்ச் டைப் வந்து 0 கொடுத்துக்கிறேன் லுக்கப்பில். ஓகேங்களா? இங்கே வந்து மேட்ச்சில் வந்து மேட்ச் டைப் வந்து 0 கொடுத்துக்கிட்டு இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இதில் எது ட்ரூன்னு இருக்கோ அந்த ஆன்சரோட அந்த வேல்யூ நேம் கொண்டு வந்து எனக்கு இங்கே ஆன்சர் அப்படின்ற ஃபீல்டில் வந்து ஷோ பண்ணும் n காலமில். ஓகேங்களா? அதே மாதிரி இஃப் எரரு அங்கே ஏதாவது வேல்யூ இல்லாமல் எரர் வந்ததுன்னா எனக்கு பிளாங்க்னு வரணும்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே டைனமிக்காக வந்து எனக்கு அந்த ஆன்சர்ஸ் வந்து ஷோ பண்ணும். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் ஏதாவது ஒரு ஆன்சருக்கு வந்து இப்போ நான் டிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஹவ் ஆர் டேட்டா ஆர்கனைஸ்டு, இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு கொஷனுக்கு வந்து நான் இப்போ இங்கே ஹெயிட் அண்ட் விட்த்துங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ போயிட்டு நம்ம ஆன்சரில் செக் பண்ணுங்க, அந்த ஆப்ஷன் வந்து அங்கே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். எங்கன்னா இங்கே பாரு, ஹெயிட் அண்டு விட்த்துன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு வந்து நமக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணுது. இதுதான் வந்து லாஜிக்கு. ஸோ இதுதான் நமக்கு எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா, இந்த n காலமில் கேப்சர் ஆகிற இந்த ஆன்சர் தான் ஃபைனல் ஆன்சர். இதை போயிட்டு நமக்கு எங்கன்னா மாஸ்டரில் போயிட்டு நமக்கு அப்டேட் பண்ணும். இப்போ இதுதான் லாஜிக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த என்டையர் எக்ஸல் ஷீட் வந்து எப்படி நம்ம ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோங்கிறத. இப்போ நம்ம வந்து VBA கோடிங்க்கு போயிடலாம். இப்போ VBA கோடிங் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். அதில் வந்து நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதில் வந்து எக்ஸலில் தான் நமக்கு நிறைய லாஜிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து டெவலப்பர் டேப் நான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். இங்கே வந்து டெவலப்பர் டேப்பை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸில் வந்து 3 மாடியூல்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ரீநேம் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பாருங்கள், டெஸ்ட்டு பேக்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க டெஸ்ட்டு டேக் டெஸ்ட்டு கொடுத்துட்டு செட்டு வந்து மாற்றி எடுத்துருப்பாங்க. அகைன் பேக் போகணுன்னா அவங்க வந்து அங்கே பேக் கொடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி அசஸ்மெண்ட்டில் பேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு மேக்ரோ க்ரியேட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ரோ, டெஸ்ட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ரோ. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னா, டெஸ்ட்டு ஸ்டார்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டெஸ்ட் ஸ்டார்ட்ன்றது பேசிக்காக எல்லா ஷீட்டும் வந்து ஹிடனில் இருக்கும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டேக் டெஸ்ட் கொடுத்த உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அசஸ்மெண்ட் ஷீட் வந்து விசிபிள் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம மற்ற ஷீட்டில் வந்து ஹிடனில் தான் இருக்கும். நம்ம இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் எல்லாத்தையும் விசிபிள் பண்ணியிருக்கேன். நமக்கு வெல்கம் பேஜ் மட்டும்தான் பிகினிங்கில் வந்து விசிபிள் இருக்கும். ஒன்ஸ் டேக் டெஸ்ட் கொடுத்த உடனே அசஸ்மெண்ட் பேஜ் மட்டும் தான் நமக்கு வியூ ஆகும். ரிமைன்ஸ் செட்டு இன்ஃபர்மேஷன் ஆன்சர் ஷீட்லாம் வந்து அவங்களுக்கு விசிபிள் ஆகாது, ப்ரொடக்ஷனில் இருக்கும். இப்போ
டெஸ்ட் ஸ்டார்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா, இங்கே வந்து பாருங்க dim question as worksheet QSTN Q sheet W sheet. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் என்னென்ன டேட்டா டைப்பில் வேணுமோ நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஒன்று வந்து ஒர்க் ஷீட் டேட்டா டைப்பு, இங்கே லாஸ்ட்லேயே ஒர்க் ஷீட்டு, இங்கே வந்து Q ஷீட்டுன்றது வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸு, டிஸ்பிளே அலர்ட்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இது உங்களுக்கு தெரியும். மேக்ரோ வந்து ஸ்பீடப்பாக நமக்கு ரன் ஆகும், அந்த ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஆகிறதுல நமக்கு விசிபிள் ஆகாது, அலர்ட் மெசேஜ் எதுவும் வராது. ஸோ அதுக்காக நம்ம இது கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ Q ஷீட் அப்படின்ற அந்த வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் வேரியபிளில் என்னோட இந்த ஒர்க் புக்கில் அசஸ்மெண்ட் அப்படின்ற ஷீட்டில் J1 டாட் வேல்யூ, என்னோட J1ல் இருக்கிற வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். J1ல் என்ன வேல்யூ இருக்குன்னா அசஸ்மெண்ட்டில், இங்கே அசஸ்மெண்ட்டில் J1ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த செட் இன்ஃபர்மேஷன் இங்கே J1ல் வந்து கேப்சர் ஆகும் இந்த அசஸ்மெண்ட் அப்படின்ற ஷீட்டில். ஸோ இந்த நேமை தான் நமக்கு அங்கே எடுத்துகிட்டு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கோ, என்ன ஷீட் நேம்ங்கிறது கிடைச்சிரும். ஸோ செட் W ஷீட் திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் வெல்கம். என்னோட W ஷீட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் ஷீட்டை தான் நான் வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அடுத்து டைம் டியூரேஷன் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம் ஷீட் இருக்குங்களா, அந்த ஷீட் டாட் ரேஞ்ச் ஆஃப் K7 டாட் வேல்யூ. இங்கே வந்து தெரியும் வெல்கம் ஷீட்டில் K7ல் இருக்கிற வேல்யூவை நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. டைம் டியூரேஷன் அப்படின்ற வேரியபிளில். இப்போ அகைன் QST1, இப்போ திஸ் ஒர்க் புக்கில் Q ஷீட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ கொஷின் அப்படின்ற அந்த வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன், திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப், இங்கே ஆல்ரெடி Q ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கெட் பண்ணியிருப்போம். அதாவது எந்த கொஸ்டின் செட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அங்கே ஆல்ரெடி கொஸ்டின் செட்டுக்கான அந்த வேல்யூவை இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் Q ஷீட்டில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டை வந்து நான் இங்கே டைனமிக்காக கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த ஆப்ஜெக்டில் வந்து செட் ஆகிடும் இந்த QSTN அப்படின்றதுல கொஸ்டின்ங்கிறத நம்ம அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ Q ஷீட்டை நம்ம டைரெக்டாக கால் பண்ணிக்கிட்டோம் இங்கே ஷீட்ஸ் ஆஃப். அப்போ நமக்கு வந்து அங்கே J1ல் என்ன செட்டு அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறது, நம்ம ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணுற அந்த செட்டு வந்து இங்கே நமக்கு அசைன் ஆகிடும். ஓகேங்களா. ஒன்ஸ் அசைன் ஆனதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் அப்படின்ற ஷீட்டில் ரேஞ்ச் ஆஃப் H1லேருந்து H10 டாட் வேல்யூ ஈக்குவல் டு ran ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த QST கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செட்டு 1 இருக்குது அப்படின்னா இந்த செட்டு 1ல் இந்த H1லேருந்து H10 வரைக்கும் எனக்கு ran ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ணிடும். அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ran ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண உடனே நான் என்ன பண்ணுறேன், அதை காப்பி பண்ணிவிட்டு திரும்ப வேல்யூஸாக நான் பேஸ்ட் டு வேல்யூஸாக நான் கொடுத்துறேன், பேஸ்ட் டு ஸ்பெஷல் பண்ணிடுறேன். அடுத்தது கொஸ்டின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாட் கட் காப்பி மோடு ஈக்குவல் டு ஃபால்ஸு. அந்த காப்பி பண்ண அந்த செலெக்ஷன் மோடு இப்படி இதை வந்து டிசேபிள் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கட் காப்பி மோடு ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டு வந்து எந்த செட்டாக வேணாலும் இருக்கலாம், நம்ம ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து அந்த ஷீட்டில் போயிட்டு இந்த ஈவெண்ட்டை வந்து நமக்கு பண்ணோம். ran ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறது எல்லா செட்டுக்குமே வந்து காமன். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் டாட் விசிபிள் ஈக்குவல் டு ட்ரூ. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அசஸ்மெண்ட் ஷீட்டை வந்து நம்ம விசிபிள் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணுறோம், A1 செல்லை வந்து செலக்ட் பண்ணுது. தட் மீன்ஸ் இந்த அசஸ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த அசஸ்மெண்ட் பேஜ் வந்து நம்ம ஹிடனில் இருக்கும் பை த டிஃபால்ட்டாக. செலக்ட் பண்ணிவிட்டு A1 செல்லை வந்து செலக்ட் பண்ணி இப்படி நின்றோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆக்டிவ் ஷீட் டாட் ஆப்ஷன் பட்டன்ஸ் டாட் வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸல் ஆஃப். இது எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் பட்டன் வந்து பை த டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகும்போது டிசேபிள் இருக்கணும். இப்போ எந்த ஆப்ஷன் பட்டனுமே நமக்கு செலெக்ஷனில் இருக்கக்கூடாது. ஒரு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா ஆப்ஷன் பட்டனும் வந்து டிசேபிள் இருக்கணும். அதாவது எந்த ஆப்ஷன் பட்டனும் வந்து கிளிக்கில் இருக்கக்கூடாது. இதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஆப்ஷன் பட்டன் வந்து எப்படி நம்ம டிசேபிள் பண்ணுறதுக்கு ஆஃப் மோடில் வச்சுருவோம் ஆப்ஷன் பட்டன்ஸை அந்த ஆக்டிவ் ஷீட்டில். அப்போ அசஸ்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஆப்ஷன் பட்டனும் வந்து நமக்கு டிசேபிள் மோடில் இருக்கும். அவங்க வேணுங்கிறத நம்ம டிக் பண்ணிக்கலாம். இதுதான் கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் டாட் ரேஞ்ச் ஆஃப் G1 டாட் வேல்யூ ஈக்குவல் டு டைம் டியூரேஷன். இந்த டைம் டியூரேஷனில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஆல்ரெடி வந்து இந்த வெல்கம் ஷீட்டில் இங்கே நம்ம இன்புட் வந்து கொடுக்குறோம் இல்லைங்களா, டெஸ்ட் டியூரேஷன் நம்ம செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா,
அந்த டெஸ்ட் டியூரேஷனை இந்த G1ல அசஸ்மெண்ட்ல G1ல வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கிறோம் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே. ஓகேங்களா, அது வந்து அங்கே கேப்சர் ஆகிடும். கேப்சர் ஆனதுக்கு அப்புறம் கால் ஸ்டார்ட் டைமர் இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும். இங்கே ஸ்டார்ட் டைமருக்கு வந்து நம்ம ஒரு கோடு நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு மாடியூல் இருக்குது. அதே மாதிரி என் டைமர், அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் கவுண்டர்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த கால் ஸ்டார்ட் டைமருங்கிற மாடியூலை நான் கால் பண்ணிடுறேன். இங்கே வந்து பாருங்கள், ஸ்டார்ட் டைமருக்கு ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன் டாட் ஆன் டைம் நவ் ப்ளஸ் டைம் வேல்யூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 செகண்டுக்கு வந்து எனக்கு அந்த டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும் டைமரில். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கவுண்டர்னு இருக்குது. அதே மாதிரி என் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் டைமருக்கும் வந்து இங்கே ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நான் ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே போகிறேன். இங்கே வந்து பாருங்கள் ஆன் டைம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 செகண்டுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என் டைமுக்கு வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டைம் கவுண்டருங்கிறத நம்ம இங்கே ஸ்டார்ட் டைம் கவுண்டருக்கும் கொடுத்துருப்போம், என் டைம் கவுண்டருக்கும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கான ஏதாவது சம்திங் எரர் வந்ததுன்னா நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ இஃப் திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் assessment dot range of G1 dot value equal to 0 இருந்ததுன்னா then exit sub. இப்போ இங்க அசஸ்மெண்ட்ல ஸ்டார்ட் ஆகும்போது இந்த G1ல இருக்கிற வேல்யூ 0 இருந்ததுன்னா எனக்கு இங்கே எக்ஸிட் சப் ஆயிடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடுக்கு நமக்கு போகாது. ஒருவேளை நமக்கு 0 இல்லாம அங்க டைம் இருந்ததுன்னா டைரக்டா இந்த if கண்டிஷனுக்குள்ள போயிட்டு இந்த this workbook dot sheets of assessment இருக்குங்களா, இங்க G1 dot value அசஸ்மெண்ட்ல, அதுக்கப்புறம் இந்த this workbookல அசஸ்மெண்ட்ல range of G1 dot value minus time value 0.1 கொடுத்துருங்களா, அதாவது 1 செகண்ட். இதை வச்சு நான் மைனஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமர் வந்து எனக்கு ரன் ஆகும்போது 1 எனக்கு ரெடியூஸ் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டைமருங்க வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். இங்கே அனதர் ஒரு லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன அப்படின்னா நமக்கு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு ஆப்ஷன் இங்கே நம்ம செட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இஃப் this workbook dot sheets of assessment dot o2 dot value, இப்போ இந்த அசஸ்மெண்ட் அப்படின்ற ஷீட்டில் O2 அப்படின்னு ஒரு செல் இருக்கு இல்லைங்களா, இந்த O2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் லாஜிக் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது இங்கே வந்து நம்ம என்ன லாஜிக்னா ஆட்டோ சப்மிட் ஆகிற மாதிரி ஒரு லாஜிக் கொடுத்துருக்கோம். அதாவது என்னன்னா இங்கே 20 மினிட்ஸு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் மினிட்ஸ் வந்து நம்ம இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே கேப்சர் பண்ணியிருப்போம். அதாவது 0, இங்கே வந்து 20ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா G1ல் இருக்கிற இந்த வேல்யூவை வச்சு நம்ம ஒரு லாஜிக் கொடுத்துருக்கோம். இந்த டைமர் வந்து இந்த 20 மினிட்ஸுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்மிட் ஆகிறதுக்காக நம்ம அந்த லாஜிக் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0, இங்கே 0 N2ல் வச்சுக்கிட்டேன். இதை வந்து G1ல் இருக்கிற வேல்யூ வந்து நான் ரெஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ 20 மினிட்ஸ்லேருந்து 0. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாஜிக் யூஸ் பண்ணியிருப்பேன். என்னோட M2 செல்லு N2 ஈக்குவல் டு M2 இருந்ததுன்னா டைமு ஓவர். ஓகேங்களா, அதர்வைஸ் டைம் இஸ் அவைலபிள்னு இருக்குது. ஓகேங்களா, இந்த டைம் ஓவருங்கிறது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்ம அசைன் பண்ணியிருக்கக்கூடிய டெஸ்ட் டியூரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா டைம் ஓவர்னு வந்துடும். அதர்வைஸ் டைம் இஸ் அவைலபிள்னு வரும். ஸோ இந்த டைம் இஸ் அவைலபிள்னு இருந்ததுன்னா நமக்கு இன்னும் டெஸ்ட் டைம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகும்னா இந்த டைம் ஓவர் அப்படின்னா நமக்கு கரெக்டாக கால் டெஸ்ட் சப்மிட் அப்படின்ற மேக்ரோ கால் பண்ணிடும். இந்த டெஸ்ட் சப்மிட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் மாடியூலில் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் டெஸ்ட் டைம் வந்து இன்னும் முடியல அப்படின்னா நமக்கு இந்த டெஸ்ட் சப்மிட் வந்து கால் பண்ணாது. இது லாஜிக் என்னன்னா அந்த 20 மினிட்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகணும். அந்த லாஜிக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, வேலிடேஷன். இப்போ இஃப் எக்ஸிட் சப் கொடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து ப்ரோக்ராம் எல்லாமே ஓவர். இப்போ என்னன்னா இந்த இடத்துல ஒருவேளை நமக்கு லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் சப்மிட் இப்போ ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா இப்போ டெஸ்ட் சப்மிட் இருக்கு இல்லைங்களா, டெஸ்ட் சப்மிட் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ இங்கே வந்து நமக்கு என்னென்னா ஒன்ஸ் டெஸ்ட் எல்லாமே நான் அட்டன் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துக்கிறதுக்கான கோடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ அசஸ்மெண்ட்டில் தான் இருக்கிறோம். இங்கே நான் எல்லா கொஷினும் நான் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு சப்மிட் ஆகிடும்.
எங்கே போயினா அந்த மாஸ்டர் அப்படின்ற ஒர்க் புக்கில். இப்போ டெஸ்ட் சப்மிட்ன்றது தான் மேக்ரோ நேமு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா dim I as integer, dim Q1 answer, question 1 answer அரேல நான் கொடுத்துருக்கேன் 9 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அரேல என்னோட வேல்யூ செட் பண்ணிவிட்டு as stringன்னு கொடுத்துட்டேன். dim answer as worksheet, dim master path as string, dim workbook resource as workbook. இப்படி வந்து நான் required variables எல்லாமே டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். இது உங்களுக்கு யூஸ்வலாக தெரிஞ்ச கோட் தான். ஒர்க் புக் ஓப்பன் ஆகிறது, ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறது இதெல்லாம் நமக்கு தெரியக்கூடாது நம்ம ஃபால்ஸ்ன்னு எனேபிள் பண்ணியிருக்கோம். இப்போ அகைன் செட்டு என்னோட ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர்ன்ற வேரியபிள் இருக்குங்களா, அதுக்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறேன். ஒர்க் ஷீட் ஆப்ஜெக்ட் ஒர்க் ஷீட் வேரியபிளுக்கு. இப்போ திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் புக்கில் ஆன்சர்னு ஒரு ஒர்க் ஷீட் இருக்குல்ல, இதை தான் நான் வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன் என்னோட ஆன்சர் அப்படின்ற ஒர்க் ஷீட்டை. ஃபார் I equal to 0 to 9 நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போ 0 to 9 ஃபார் I equal to 0 to 9. இப்போ வந்து Q1 ஆன்சர் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே Q1 ஆன்சர் இங்கே அரேல நம்ம ஆல்ரெடி 9 கொடுத்து டிஃபைன் பண்ணிட்டோம். அரேக்குள்ளே நான் என்னோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ ஆன்சர்ஸ் டாட் ரேஞ்ச் ஆஃப் ஏ காலமில் and I plus 2 then minus 1 equal to answers dot range of n இருந்து and I plus 2 dot value. இப்போ பேசிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட answers dot range of a column. இப்போ இங்கே வந்து பாருங்கள் answers dot range of a columnல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கொஷின் நம்பர் இருக்குங்களா அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த n காலமில் இருக்கிற ஆன்சர்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் n காலமில் நமக்கு ஒரிஜினல் ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கீங்களா, இதை வந்து நமக்கு ஈக்குவல் பண்ணிக்கும். இதுதான் வந்து லாஜிக். ஸோ இதை அரேல செட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு வெளியில் வந்து இங்கே a அப்படின்ற வேரியபிளில் ஷீட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் டாட் ரேஞ்ச் ஆஃப் J1 டாட் வேல்யூ. J1ல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த என்ன ஷீட்டுங்கிறது நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ மாஸ்டர் பாத் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷீட்ஸ் ஆஃப் வெல்கம் டாட் ரேஞ்ச் ஆஃப் K4 டாட் வேல்யூ. இங்கே வந்து பாருங்கள் இங்கே வெல்கம் பேஜில் நமக்கு K4 செல்லு, K4ல் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பார்த்து தான் நம்ம அங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக ரேஞ்சில் இங்கே கொடுத்துக்கிறோம். ஸோ அந்த பார்த்தை வந்து இங்கே ஒரு வேரியபிளில் கெட் பண்ணிக்கிறோம், மாஸ்டர் பார்த்து அப்படின்ற ஸ்ட்ரிங் வேரியபிளில். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு nt log அப்படின்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள். nt logல environ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்டில் யூசர் நேம். இது என்ன ஆகும்னா அந்த சிஸ்டமோட யூசர் நேமை வந்து கேப்சர் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா லெனோவான்னு சொல்லியிருக்கு, நான் எதுவும் நேம் சேஞ்ச் பண்ணல. நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணால் கூட அந்த நேம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கேப்சர் பண்ணிக்கும். இதுதான் வந்து லாஜிக். ஓகேங்களா, இப்போ செட்டு இங்கே WBK arrays workbooks dot open இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர் பாத் அப்படின்ற அந்த பாத்தில் இருக்க அந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணி இந்த ஆப்ஜெக்டில் வந்து செட் பண்ணிக்கும். இந்த ஆப்ஜெக்டில் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் RW அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளில் என்னோட இந்த செட் பண்ணியிருக்கிற இந்த ஆப்ஜெக்டில் என்ன ஒர்க் புக் இருக்கோ அந்த ஒர்க் புக்கில் ரிசல்ட் அப்படின்ற ஷீட்டில் ஏ காலம்ல இருந்து ஏ காலமில் இந்த ஃபைண்டு nt log இருக்கு இல்லைங்களா, இந்த லாகில் என்ன நேம் இருக்கோ தட் மீன்ஸ் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாஸ்டர் அப்படின்ற ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஏ காலமில் எனக்கு அந்த nt logல இருக்கிற அந்த நேமை வச்சு ஃபைண்ட் பண்ணோம். ஃபைண்ட் பண்ணி அங்கே ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன ஆகும்னா ஏ காலம்ல இருந்து என்னோட எந்த இடத்துல அது ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த RWன்ற அந்த வேல்யூவில் என்ன ரோ நம்பர் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா போய் நின்றுட்டு எனக்கு ஆஃப்செட் டாட் ஆஃப்செட்டில் ரோ நம்பர் 0 காலம் வந்து 3 டாட் வேல்யூ ஈக்குவல் டு பிளாங்காக இருந்ததுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த A2ல் எனக்கு ஃபைண்ட் பண்ணியிருக்கு. இதுலேருந்து 1 2 3 இந்த டி காலம் பிளாங்காக இருந்ததுன்னா தென் எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏல இருக்கிற வேல்யூ வந்து பஞ்ச் ஆகணும். இப்போ ஏல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி J1ல இருக்கிற அந்த ஷீட் நேம் செட் நேமை வந்து நம்ம
கேப்சர் பண்ணிருப்போம் எந்த செட்டு அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்கிறது. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த நேமை ஃபைண்ட் பண்ணி அந்த செட் இன்ஃபர்மேஷனை இங்கே டி காலமில் பஞ்ச் பண்ணிடும். சப்போஸ் அந்த டி காலம் ஆல்ரெடி வந்து செட் ஏதாவது எடுத்திருந்தது அங்கே பஞ்ச் ஆயிருந்ததுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிட்டு டெஸ்ட் ஆல்ரெடி சப்மிட்டட்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணும். சேவ் பண்ணிவிட்டு ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸிட் சப் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இதுதான் லாஜிக்கு. ஒருவேளை அவங்க வந்து டெஸ்ட் எடுக்கல அப்படின்னா அந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகாது. இந்த ஆப்ஷனை முடிச்சுட்டு டைரெக்டாக நமக்கு என்டிஃப் ஆகிட்டு இங்கே வந்து I = 0 to 9 இருக்கு இல்லைங்களா, அந்த அரே நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த அரேல வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் ஏ காலமில் ரோ நம்பர் என்ன இருக்கோ அது டாட் ஆஃப்செட் ஆஃப் 0, I + 4 டாட் வேல்யூ = Q1 ஆன்சர் அரேல நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த அரேவை நான் வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகணும், நம்ம ஆல்ரெடி வந்து அரேல வந்து கேப்சர் பண்ணியிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இந்த அரேவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து அசைன் பண்ணிக்கிறோம். அந்த அரேல ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ எல்லாமே எங்கன்னா இங்கே போயிட்டு இந்த 4லேருந்து E1 இப்படியே நமக்கு பஞ்ச் ஆகிட்டே போய் டில் இந்த N காலம் வரைக்கும் பஞ்ச் ஆகும். இலேருந்து N காலம் வரைக்கும் அந்த 10 கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து பஞ்ச் ஆகிடும். பஞ்ச் ஆனதுக்கப்புறம் நமக்கு வெளியில் வந்து அந்த ஒர்க் புக்கை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அசஸ்மெண்ட் ஷீட்டை வந்து நமக்கு வெரி ஹிடன் பண்ணும். யுவர் ஆன்சர் சேவ்டு இன் த டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்ளிகேஷன் அட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் = ட்ரூ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அலர்ட் = ட்ரூ எனேபிள் பண்ணிக்கிறோம். திஸ் ஒர்க் புக் டாட் க்ளோஸ் = ஃபால்ஸ் கொடுத்துட்டு எண்டு சப்பு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இது வந்து சப்மிட் ஆகிறதுக்கான கோடு. நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் அது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத. இப்போ டெஸ்ட் ஸ்டார்ட்டுக்கும் பார்த்துட்டோம், டெஸ்ட் சப்மிட்டுக்கும் பார்த்துட்டோம். டெஸ்ட் பேக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட டெஸ்ட்டில் ராங் செட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டேக் டெஸ்ட் கொடுத்துட்றேன். எனக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ வந்து டைமரும் வந்து நமக்கு வந்து கவுண்டிங்கில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே வந்து நான் இப்போ டேக் டெஸ்ட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு டைமருக்கு வந்து கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ராங்காக எடுத்துட்டேன். இப்போ அகைன் நான் பேக் போகணும். அப்போ வந்து இந்த பேக்கை ப்ரெஸ் பண்ணாக்க எனக்கு அந்த டைமர் வந்து ஸ்டாப் ஆகணும். இதுதான் லாஜிக். இங்கே பாருங்கள், டிம் ஒர்க் ஷீட் W ஷீட் ஆஸ் ஒர்க் ஷீட்டு கால் என் டைமர். ஃபர்ஸ்ட் எனக்கு டைமரை வந்து என் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த வெல்கம் ஷீட் ஆக்டிவேட் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த W ஷீட் திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் வெல்கம் பேஜ் வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன். இந்த டைம் டியூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், டைம் டியூரேஷன்ற வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன், இந்த வெல்கம் ஷீட்டில் இருக்கிற K7 டாட் வேல்யூ நமக்கு ஆல்ரெடி இந்த வெல்கம் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், K7ல் வந்து டெஸ்ட் டியூரேஷன் இருக்கும். அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அசஸ்மெண்ட் டாட் ரேஞ்ச் ஆஃப் G1 டாட் வேல்யூ = டெஸ்ட் டியூரேஷன். ஸோ மறுபடியும் எனக்கு என்ன ஆகும்னா இது பேக் போனதுக்கப்புறம் மறுபடியும் 20ல் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வெல்கம் ஷீட்டில் வந்து 20 செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் இங்கே பேக் கொடுத்து போயிட்டாலும் எனக்கு மறுபடியும் இந்த இங்கே ரன்னிங்கில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைம் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 20க்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இங்கே வந்து கொடுத்துட்டு இப்போ நான் பேக் கொடுக்குறேன். இப்போ பேக் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இப்போ பேக் போயிடும். இப்போ மறுபடியும் அதே செட்டை நான் திரும்ப நான் டேக் டெஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மறுபடியும் 20லேருந்து கால்குலேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த லாஜிக் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த VBA கோடில் ஒன் மோர் அப்டேட் இருக்கு. விஷுவல் பேசிக் கிளிக் பண்ணுறேன். இங்கே திஸ் ஒர்க் புக் இருக்கு இல்லைங்களா, இந்த திஸ் ஒர்க் புக்கில் நான் வந்து ஃபியூ அப்டேட்ஸ் கொடுக்கணும். இங்கே வந்து பாருங்கள், இந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணும்போதே வெல்கம் ஷீட் வந்து ஆக்டிவேட் ஆகணும். அசஸ்மெண்ட் ஷீட் டாட் விசிபிள் = ஃபால்ஸ்னு கொடுத்துருங்க. எனக்கு அசஸ்மெண்ட் ஷீட் வந்து இன்விசிபிளில் இருக்கணும். அதாவது நம்ம டேக் டெஸ்ட் கொடுத்த உடனே தான் விசிபிள் ஆகணும். இது வந்து ஓப்பன் ஈவெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்த ஷீட்லாம் வந்து ஹிடனில் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஒர்க் புக்கு பிஃபோர் க்ளோஸ் இருக்குங்களா, அந்த கேன்சல். இப்போ நான் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக இங்கே க்ளோஸ் கொடுத்தாலும் எனக்கு என் சப்மிட் ஆகிடும். இப்போது இந்த ஒர்க் புக்கை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது சம்திங் கொஞ்ச நேரம் ரீட் பண்ணிவிட்டு நான் இங்கே டைரெக்டாக இங்கே க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா க்ளோஸ் ஈவெண்ட்டில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டெஸ்ட்டு சப்மிட் ஆகிற மாதிரி லாஜிக் கொடுத்துருக்கேன். இந்த லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் டிஸ்பிளே அலர்ட் = ஃபால்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து அவங்க க்ளோஸ் ஈவெண்ட்டில் நான் என்ன கொடுத்தேன், க்ளோஸ் பண்ணும்போது கால் என் டைமர் நான் கொடுத்துட்டு SH நேம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஷீட் டாட் நேம். ஓகேங்களா, இப்போ இஃப் என்னோட அசஸ்மெண்ட்
ஷீட்டில் O3.value equal to S இருந்து and sheet name not equal to welcome இருந்ததுன்னா then call test submit நான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் இங்கே அவங்க டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. டெஸ்ட் எடுக்கும்போது அசஸ்மெண்ட் பேஜில் இருப்பாங்க. ஸோ இங்கே நான் வந்து ஒரு வேலிடேஷன் வச்சுருக்கேன். என்னென்னா இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இங்கே வந்து டேக் டெஸ்ட்டு கொடுத்துட்டேன். இங்கே வந்து என்னோட O3ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நோன்னு ஒரு லாஜிக் கொடுத்துருக்கேன். என்னென்னா இப்போ இந்த டெஸ்ட் வந்து 20 மினிட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா M2ல வந்து நான் G1ல இருக்கிற வேல்யூ எடுத்திருப்பேன். அந்த என்ன டெஸ்ட் டியூரேஷன் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோமோ அது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டைமர் போயிட்டே இருக்கும். இங்கே N3ல வந்து கான்ஸ்டண்ட்டாக 5 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த M2 லெஸ் தென் N3 கண்டிஷன் மெட் ஆனால் எனக்கு எஸ், அதர்வைஸ் நோ. இப்போ பாருங்க, எனக்கு வந்து இந்த 5 மினிட்ஸ், தட் மீன்ஸ் இந்த M2 லெஸ் தென் N3 அப்படின்னா இந்த N3 விட இந்த M2 வந்து கம்மியாக இருந்ததுன்னா எனக்கு வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம், அதர்வைஸ் நோ. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு அங்கே லாஜிக் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துட்ட எனக்கு எஸ்ஸாக இருந்து ஷீட் நேம் நாட் ஈக்குவல் டு வெல்கம் பேஜாக இருந்ததுன்னா டைரெக்டாக எனக்கு டெஸ்ட் சப்மிட் ஆகிடணும். அதாவது இந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க வந்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து ரீட் பண்ணிவிட்டு அவங்க வந்து க்ளோஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்படி வந்து டெஸ்ட்டு வந்து டேக் டெஸ்ட் கொடுத்துட்டு கொஸ்டின்லாம் ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் வெளில போயிட்டு அகைன் ரீட் டேக் கொடுத்துக்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸில் அவங்க அங்கே க்ளோஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்க கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடும். அவங்க அட்டன் பண்ணாலும் சரி, அட்டன் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இதுதான் லாஜிக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல் ஸ்டேட்மெண்ட் என்டிஃப் ஆயிடுச்சு, என் சப். ஸோ ப்ரோக்ராம் இவ்வளவு தான். நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கும். இங்கே வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே ஷோ பண்ணும். பட் திஸ் ஒர்க் புக்கில் ஃபியூ லாஜிக் நம்ம கொடுத்துருக்குறோம். டெஸ்ட் பேக் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம் ஸ்டார்ட் டெஸ்ட்டு, டெஸ்ட் சப்மிட். இதுதான் வந்து லாஜிக். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த மாஸ்டர் அப்படின்றத இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேக்ரோ ரன் பண்ணுறேன். மாஸ்டரில் கொஞ்சம் அப்டேட் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல, ஹைடு பண்ணிக்கிறேன். ஆனால் கால்குலேஷன் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதையும் வந்து கலர் கொடுத்து நான் இன்விசிபிளாக வச்சுக்கிறேன், ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட்டு ஏ காலமில் இருக்கிறதையும் நான் வந்து ஒயிட் கலர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு கொஷின் மட்டும் இருக்கும். இப்போ இந்த ஷீட்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன், ஹைட் பண்ணிக்க போறேன். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு எல்லா ஷீட்டையும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஹைடு கொடுக்குறேன். ஸோ நமக்கு கிடைச்சி. ஸோ இப்போ நான் டெஸ்ட் வந்து பேக் கொடுத்துக்கிறேன். இங்கேயும் வந்து நான் என்ன பண்றேன், இந்த ஃபியூ ஏரியாஸை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்னன்னா, இந்த ஆன்லைன் குவிஸ்ல வந்து நம்ம இன்டைரக்ட் ஃபங்க்ஷன் நிறைய யூஸ் பண்ணிருக்கிறதுனால சம் ஸ்லோனஸ் வந்து நமக்கு தெரியும். பட் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு சர்வரில் வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். கரெக்டாக எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ டெவலப்பர் டேப் போகிறேன். இங்கே பாருங்கள், டேக் டெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த மேக்ரோ, இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்ற மேக்ரோ தான் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இங்கே நான் என்ன டெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், டெஸ்ட் 2 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெஸ்ட் 3 நான் செட் பண்ணிக்கிறேன். F8 ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எல்லாமே வந்து இந்த டைம் டியூரேஷன் வந்து நம்ம 20 மினிட்ஸ் செட் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து டைம் டியூரேஷனில் செட் ஆகிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், அந்த ஷீட் உங்களுக்கு விசிபிள் இருந்தால் தான் உங்களுக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கு ஷீட்டை நான் வந்து அன்ஹைட் பண்ணிடுறேன். இப்போது எஸ்பெஷலி நம்ம ஷீட் 3 மட்டும் நான் அன்ஹைட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதில் தான் அந்த ஈவெண்ட் நடக்கும். ஸோ மற்ற ஷீட் வந்து நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா இப்போ பாருங்கள், நான் இதை டாப்பில் கொண்டு போயிட்டு இங்கே செட் பண்ணிவிட்டு
இப்போ பாருங்க இங்கே நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். இப்போ நான் இப்போ ரேன் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணுது. அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவை காப்பி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் வேல்யூஸாக நமக்கு கன்வெர்ட் ஆகிடும். இப்போ ரேன் ஃபங்க்ஷன் வந்து ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இந்த H1 H10 வரைக்கும். இப்போ வேல்யூஸாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் வேல்யூஸாக இங்கே கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் செலெக்ஷன் மோடு டிசபிள் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த நம்பரை வச்சு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து டைனமிக்காக வந்து அங்கே சேஞ்ச் ஆகும். இப்போது அசஸ்மெண்ட் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகிடும். அசஸ்மெண்ட் விசிபிள் ஆகிடுச்சிங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா A1 செல்லில் வந்து செலக்ட் ஆகி நின்றோம். இப்போ பாருங்கள் இதில் ஏதாவது நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு 2 பட்டனை வந்து டிக்கில் வச்சுருக்கிறேன். டிக்கில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன் பட்டன் வந்து டிசபிள் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு ரெண்டுமே டிசபிள் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து லாஜிக்கு. இப்போ டைமர் வந்து பாருங்கள் இங்கே 20 வந்து நமக்கு பஞ்ச் ஆகிடுச்சு, அந்த டைம் டியூரேஷனில் இருக்கிற அந்த டைமு. இப்போ நான் F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள் கால் டைமர் அப்படின்ற அந்த மேக்ரோ வந்து கால் பண்ணிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் டைமருக்கு போயிடுச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸிக்யூட் கோட். ஸோ ஓகே, இப்போ வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் இங்கே எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இங்கே வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நான் பேக் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் டேக் டெஸ்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் நமக்கு ஈவெண்ட் நடக்கும். நம்ம அங்கே ஏதோ சம்திங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது அந்த டைமர் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகலை. இப்போ பாருங்கள் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட் ஈவெண்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ சப்மிட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், மறுபடி இப்போ இந்த கொஷின்ஸை வந்து நான் டிக் பண்ணிக்கிட்டு இது ஒரு பெரிய டாபிக், இது பெரிய ஆட்டோமேஷன். பட் இது எல்லாத்தையும் நம்ம இன்டெப்த்தாக நம்ம ஒவ்வொன்றா வந்து கிரியேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நமக்கு டைம் எடுக்கும். இதில் நிறையா லாஜிக்கல் இருக்குது. இதில் உள்ள பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வச்சு நீங்கள் ஒரு ஆட்டோமேஷன் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த டூல் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுறதுனால எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். இப்போ பாருங்கள் நான் சப்மிட் போகிறேன். இப்போ சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இங்கே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த அரேயில் நமக்கு ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இப்போ அந்த மாஸ்டர் ஃபைலில் இருக்கிற அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிடுச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்போ பாருங்கள் இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, இங்கே பாருங்கள் இப்போ ஒவ்வொன்றா நமக்கு பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க இங்கே நமக்கு பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கு இல்லைங்களா. இங்கே வந்து இப்போ அடுத்தது வந்து நான் இங்கே ப்ரெஸ் பண்ண நமக்கு பஞ்ச் ஆகிட்டே போவோம். அந்த இன் கொஷினையும் அங்கே பஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ஒர்க் புக் வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். வெரி ஹிடன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஹிடன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ஆகிடுச்சு. யுவர் ஆன்சர் சேவ்டு இன் த டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக கோடு எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இது ஃபுல்லாகவே நமக்கு அந்த ஒர்க் புக் வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு மாஸ்டர் அப்படின்ற ஒர்க் புக்கில் இப்போ நம்ம செக் பண்ணலாம். இப்போ நமக்கு கரெக்டாக நம்ம அங்கே ஆன்சர் பண்ணியிருந்தது எல்லாமே நமக்கு இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிடுச்சு. கரெக்டாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3, ராங் ஆன்சர் 7, டோட்டல் வந்து 10 அட்டன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த ரிசல்ட் அப்படின்ற ஷீட்டில் வந்து நம்மளோட யூசரோட ரிசல்ட் வந்து இங்கே கேப்சர் ஆகும். இந்த ஆன்சர் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து செட் வைஸாக இங்கே 10 கொஷின்ஸ்க்கும் அந்தந்த செட்டுக்கு வந்து ஹரிசாண்டல் வைஸாக நான் வந்து ஒரிஜினல் ஆன்சரை வந்து நான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரிஜினல் ஆன்சரை நான் எப்படி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரண்ட்டில் வந்து கம்பேரிசன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஆரஞ்சு கலரில் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க அட்டன் பண்ணக்கூடிய ஆன்சர்ஸு. இந்த என் காலமுக்கு இன்பிட்டிவில் பார்த்தீங்கன்னா அன்ஹைடில் இங்கே அன்ஹைடு பண்ணுறேன். இங்கே ஃபியூ காலம்ஸ் இருக்குது கால்குலேஷனில். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த D2ல இருந்து D2ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் கேட்டகரி இருக்குங்களா, இதை லுக்அப் வேல்யூவாக வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆன்சர் அப்படின்ற ஷீட்டில் இந்த
D2ல நமக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஷீட்ல D காலம்ல செக்ஷன் இன்ஃபர்மேஷன் வந்து பஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதை லுக்அப் வேல்யூ வச்சுட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை டேபிள் அரேவாக நான் செட் பண்ணிக்குவேன். செட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றையும் நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன், லுக்அப் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவேன். எங்கன்னா இந்த ஷீட்டுக்கு ரிசல்ட் ஷீட்டுக்கு லுக்அப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த 10 ஆன்சரு, அதே என்னோட ஒரிஜினல் ஆன்சரை இங்கே லுக்அப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த செட்டு வைஸாக எந்த செட்டு அங்கே அவங்க அட்டன் பண்ணுறாங்களோ அந்த செட்டுக்கானது லுக்அப் ஆகி இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஆன்சர் அப்படின்ற ஷீட்லேருந்து வந்திருக்கிற அந்த ஒரிஜினல் ஆன்சரையும் இங்கே அட்டன் பண்ணி வந்திருக்கிற இந்த ஆன்சரையும் ஒவ்வொன்றையும் ஈக்குவல் பண்ணிடுவேன். எங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், D2 ஈக்குவல் டு பிளாங்காக இருந்ததுன்னா தென் பிளாங்க்கு, அதர்வைஸ் E2 ஈக்குவல் டு O2. ஸோ இப்படி நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு இதையும் நான் கம்பேர் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸாகிறத நான் இங்கே கெட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கெட் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ட்ரூ ஃபால்ஸ் நம்ம கெட் பண்ணதுக்கப்புறம், அதாவது என்னோட ஆன்சர் கரெக்டாக இருந்தால் 2 ஆன்சரையும் செக் பண்ணி ட்ரூன்னு வரும், அதர்வைஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதில் எத்தனை ட்ரூ இருக்குங்கிறத நான் இங்கே ஃபைன் பண்ணிடுறேன். AI காலமில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா AIயில் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஃபைன் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு ட்ரூ வந்து 3 இருக்குது, 7 ஃபால்ஸ் இருக்குது. அதேமாதிரி டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் நான் ஆட் பண்ணி டோட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பேன். நாட் ஆன்ஸ்வர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை பிளாங்க் இருக்கோ அந்த பிளாங்க் தான் வந்து இங்கே டோட்டல் வந்து 10. ஸோ 10ல் வந்து நான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, AK டோட்டல் கொஷின் 10 மைனஸ் AK2 இந்த டோட்டலை வந்து நான் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு நாட் ஆன்சர்டு கிடைச்சிடும். இன்கேஸ் இப்போ 9 தான் அவங்க ஆன்சர் பண்ணிருக்காங்க, ஒன்று ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இங்கே 9 தான் சொல்லிட்டு டோட்டல் வரும். பிகாஸ் நமக்கு இங்கே வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும், பிளாங்க் இருந்ததுன்னா டோட்டலில் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணாது. ஸோ அப்போ வந்து என்னன்னா நாட் ஆன்சர்டு வந்து இங்கே 1ன்னு சொல்லிட்டு கவுண்ட் வந்துடும், இங்கே 9 வரும். ஓகேங்களா, இதுதான் லாஜிக்கு. ஸோ இதில் நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வரும், ஏன்னா இது ஒரு ஹியூஜ் ப்ராஜெக்ட், இது வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைனில் வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஆட்டோமேஷன் டூல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னை அப்ரோச் பண்ணலாம். நம்ம சேனலில் வந்து நீங்கள் மெம்பர் ஹோல்டராகவும் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பாகவும் நீங்கள் வந்து உங்களை ஆட் பண்ணிக்க முடியும். மெம்பர்ஷிப் ஹோல்டராக நீங்கள் ஆட் ஆகிட்டீங்கன்னா எனக்கு ஈஸியாக உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் பண்ண முடியும், மெம்பர்ஷிப் ஹோல்டர் அப்படின்றத. ஸோ அந்த ஜாயின் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஆட் ஆகிக்கலாம். உங்களுக்கு தேவையான குவரிஸு எல்லாத்துக்கும் வந்து நான் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன் ஆஃப் த வே கூகுளே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த மாஸ்டர் ஷீட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் இதே ஆன்லைன் அசஸ்மெண்ட் டூல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆப்ஷன் பட்டன் வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் பட்டனுக்கு பதிலாக நம்ம செக் பாக்ஸ், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.